பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணுனீங்களா? எல்லா வாரமும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஜெபம் பண்ணுனீங்களா, பைபிள் படிச்சிங்களா, சண்டே ஸ்கூல் பாடங்களை படிச்சிங்களா? இப்படி கேட்குறதுனால கடமைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்லை, நான் தேவனோடு பேச வேண்டும், அவரோடு நான் உறவாட வேண்டும் என்கிற முழு மனதோடு ஜெபிக்கிறீங்களா? எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் இல்லை? தேவனோடு நான் பேச வேண்டும், அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற முழு மனதோடு நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க, அப்படி தானே? வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதை விடாமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும்படியாக நாங்கள் உங்களிடத்திலே அன்பாய் கேட்கிறோம். இன்றைக்கி நம்முடைய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கிருபையாக கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்த தயவிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் பிள்ளைகள் ஆர்வமுடன் கர்த்தாவை உட்கார்ந்து இருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தாமே எங்கள் பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களை கேட்கவும் அதை அவருடைய வாழ்க்கையிலே கை கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உமக்கு உகந்த சாட்சிகளாக, உம்மை கர்த்தாவை தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலையும் முன்னிறுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்று ஒரு லீதியாளின் உள்ளத்தை உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக நீர் திறந்தது வண்ணமாக எங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தருளும். உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் அந்த வசனத்தின் மூலம் வரக்கூடிய வாக்கு தத்தங்களை அவர்கள் சுதந்தரிக்கவும் கர்த்தராலே ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டவர்களாய், பூமியின் உன்னதமான ஸ்தானங்களிலே அமர்த்தப்பட்டவர்களாய், தேவனை எல்லா காலங்களிலேயும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் காணப்படும்படியாய் அதற்கேற்ற வழியிலே எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரவான்களாய் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வனைவீராக. ஒரு குயவனின் கையில் களிமண்ணை போல உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வனைந்து பயன்படுத்தி பக்குவப்படுத்தி உம்முடைய வழிகளிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். சிலுவையின் நிழலுக்குள்ளே எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தின் நபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். பிள்ளைகள், நம்முடைய சர்ச்சில் இப்போ நடக்கக்கூடிய ஆராதனைகளில் கலந்து கொள்கிறீங்களா? தேவன் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். கொஞ்சம் பேராகவாவது ஆலயத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை கர்த்தர் 2 வாரங்களாக நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களா? ஆலயத்திலே கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறீர்களா? 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வரும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அதே போல ஆலய ஆராதனையை விட்டுவிடாமல் நீங்கள் அனைவரும் அதில் தவறாமல் முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்முடைய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போவோமா? நம்ம எந்த காலாண்டை இப்போ படிச்சுட்டு இருக்கோம்? 3வது காலாண்டு இல்லை? இப்போ 3வது காலாண்டில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை பற்றி நாம் படித்துக்கிட்டு வரோம்ல. முதல் பாடத்தில் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் பின்னணியத்தை படித்தோம். சென்ற வாரம் எதை படித்தோம்? எழுத்தாளரான தானியேல். வெரி குட். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம 3வது பாடமாக சோதனைகள் என்கிற தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்குள்ள பாடத்தினுடைய வேத பகுதி தானியேல் 1ஆம் அதிகாரம்
1 7 வரைக்கும், மேலும் 3ஆம் அதிகாரம் 1 30 வரைக்கும், 6வது அதிகாரம் 1 28 வரைக்கும் உள்ள வேத பகுதி தான் நம்முடைய இன்னைக்குள்ள பாடத்தின் ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ வேத பாடத்தை படிக்கும் பொழுது வேத பகுதிகளையும் நீங்கள் வாசித்து கற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்போ வேத பகுதி இதெல்லாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 7 வரைக்கும் உள்ள வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 1 30 வரைக்கும் உள்ள வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 1 28 வரைக்கும் உள்ள வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. இன்னைக்குள்ள மனன வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகள் எல்லாம் வேத புத்தகத்தோடு தானே இருக்கிறீங்க? சரி, எல்லாரும் பைபிளை ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்குள்ள மனன வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். திரும்ப ஒரு தடவை கூட வசனம் வாசிப்போமா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சரி, மனன வசனங்களை எல்லாம் தினந்தோறும் உள்ள வசனங்களை சேர்த்து எழுதி வச்சு ஒரே இடத்துல சேர்த்து எழுதி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை படித்து வசனத்திலே நான் வளரும்படி நீங்கள் உற்சாகப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ இன்னைக்குட பாடத்தினுடைய தலைப்பு சோதனைகள். எந்த பக்தனை நாம் எடுத்துக்கிட்டாலும், பக்தனாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு. ஆனாலும் நாம் தேவனுக்குள்ளாக இருந்தால் சோதனைகளை எவ்விதமாக மேற்கொள்ளலாம் என்பதை தானியேலின் புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்வது தான் இன்னைக்குள்ள பாடத்தினுடைய நோக்கம். பாடத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, சிறையிருப்பின் போது தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தேவ பக்தியை பாதுகாத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சோதனைகள் நேரிட்ட போதிலும் தேவனோடு அவர்கள் பக்தி உள்ளவர்களாய், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் எவ்விதமாக அந்த சோதனைகளை மேற்கொண்டார்கள், சோதனைகளை வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய பாடம். இன்னைக்கு நம்ம 3 விதமான சோதனைகளிலே தானியேலும் அவன் நண்பர்களாகிய அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிறவர்கள் எவ்விதமாக சோதனைகளை மேற்கொண்டு வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது சோதனை பெயரில் மாறுதல். இந்த தானியேல், அசரியா, மீஷாவேல், அனனியா எங்களுடைய பெயர்களிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதை நாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களிலே கண்டுகொள்ளலாம். இதற்கு முந்தின பாடங்களிலே நாம் கற்றிருக்கிறோம். தானியேலும் அவன் நண்பர்களும் வேறு சில வாலிபர்களும் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு கிமு 605 பாபிலோன் ராஜாவாலே அடிமைகளாக கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த வாலிபர்களை நாம் பார்த்தோமானால் இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், அழகுள்ளவர்கள், ராஜ சமூகத்திலே சேவிப்பதற்கு தகுதியானவர்கள்.
அத்தனை தகுதிகளையும் உடைய சில வாலிபர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் தான் அவர்களை அங்கீகரிப்பதன் அடையாளமாக அவர்களுக்கு பாபிலோனிய பெயர்களை இந்த ராஜா சூட்டுகிறார். ஒரு சாதாரண மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலே ராஜாவே அவர்களுக்கு பெயரை வைக்கும் பொழுது அதை அவர்கள் அங்கீகரிப்பதற்கு, அதாவது மேன்மையாக எண்ணுவதற்கு ஒரு காரணமாக காணப்படுகிறது. ஆனாலோ இந்த தானியேலும் அவன் நண்பர்களும் பெயர் மாற்றப்பட்டதினாலே, அதாவது எபிரேய வாலிபர்களாகிய இவர்கள், உண்மையான தேவனை ஆராதிக்கிற வாலிபர்களான இவர்கள் பாபிலோனிய பாகாலின் தெய்வத்தினுடைய பெயர்கள் சூட்டப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் நம் வேதாகமத்திலே பார்த்தோமானால் நம்முடைய தேவன் சிலருக்கு பெயர்களை மாற்றி கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆபிராம் எவ்விதமாக அழைக்கப்பட்டார்? ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார். நல்ல பிள்ளைங்க. சரி, ஆபிரகாமினுடைய மனைவியின் பெயர் என்ன? சாராய். இந்த சாராயை தேவன் எப்படி மாற்றினார்? சாராள். சாராய் சாராள் என்று பெயர் மாற்றப்படுகிறார். இனி யாருக்கெல்லாம் தேவன் பெயரை மாற்றினார் சொல்லுங்க பாப்போம். சரி, யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தார். தேவன் அவரை எப்படி மாற்றினார்? இஸ்ரவேல். இப்போ இஸ்ரவேலாக தேவன் இந்த யாக்கோபை மாற்றுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சீமோன் பேதுருவுக்கு கேபா என்று பெயரிடுகிறார். இப்போ இப்படியாக வேதாகமத்திலேயும் தேவன் சிலருடைய பெயர்களை மாற்றி எழுதினதாக நாம் வேதாகமத்திலே படிக்கிறோம். இப்பொழுது இந்த யூதாவிலிருந்து சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்ட தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிறவர்களுக்கு புதிய பாபிலோனிய பெயர்கள் சூட்டப்பட்டன. பொதுவாக நாம் ஒரு பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது அது அந்த குறிப்பிட்ட நபர்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பெயர் இருக்கிறது. இப்போ என்னுடைய பெயரை அழைக்கும் பொழுது நான் என்னுடைய பெயரை கூப்பிடுகிறார்கள் என்று நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் மாணவர்களாகிய உங்களை ஒவ்வொருவரையும் நாம் பெயர் குறிப்பிட்டு அழைக்கும் பொழுது அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பல வேளைகளிலும் பெயர்கள் பொருள் உள்ளவைகளாக கொடுக்கப்பட்டிருந்தன. பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்ட பல பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுவார்கள் பெற்றோர்கள். இங்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவனும் தன்னுடைய தேவனுக்கு சம்பந்தமான பெயர்களை இந்த தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியாவுக்கு சூட்டுகிறார். பொதுவாக எபிரேய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய பெயருக்கு முன்னால் அல்லது பின்னால் ஏல், யாக் என்கிற தேவனுடைய பெயருக்கு சம்பந்தமான பெயர்களை சேர்ப்பது வழக்கம். அப்படிதான் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாலிபர்களான தானியேல் இன்னும் மீஷாவேல் என்கிற பெயர்களின் பின்னால் ஏல் என்கிற வார்த்தை சேர்ந்து வருகிறது. அவ்வண்ணமாக அனனியா, அசரியா என்கிற பெயர்களுக்கு முன்னால் யாக் என்கிற பெயர் சேர்ந்து வருகிறது. இது இஸ்ரவேலின் தேவனை குறிப்பதற்கான பெயர்களாகும். எபிரேய பெற்றோர்கள் தங்களுடைய தேவனிடத்திலே அவர்களுக்கு இருந்த பக்தியை வெளிப்படுத்தும்படியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பெயர் சூட்டும் பொழுது இந்த ஏல், யாக் என்கிற பெயர்கள் அந்த பெயர்களோடு சேர்ந்து வரக்கூடிய அளவிலே அவர்கள் பெயர்களை சூட்டுவது வழக்கமாக காணப்பட்டது. இங்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த வாலிபர்களுக்கு கொடுத்த பெயர்கள்
அவனுடைய தேவனாகிய பாகாலோடு தொடர்புள்ள பெயர்களாய் காணப்படுகிறது. நாம் எபிரேய பெயர்களையும் அவர்கள் அந்த பெயர்களுக்கு பாபிலோன் ராஜா கொடுத்த பாபிலோனிய பெயர்களையும் அதன் அர்த்தங்களையும் நாம் பார்த்தோமானால், முதலாவதாக தானியேல். தானியேல் என்பதன் அர்த்தம் தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இப்போ தானியேலின் அர்த்தம் என்ன? தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இந்த தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் கொடுத்த பெயர் பெல்தேஷாத்சார். பெல்தேஷாத்சார் என்றால் பெல் அவனை பாதுகாக்கட்டும். பெல் என்பது பாகால். இப்போ பெயரை பாருங்க, தானியேல் என்பதன் பெயர் தேவன் என்னுடைய நியாயாதிபதி. இப்போ தேவனை முன்னிறுத்தின பெயரை உடைய இந்த தானியேலின் பெயர் பெல்தேஷாத்சார் எப்படி மாறுகிறது? பாகால் அவனை பாதுகாக்கட்டும். இப்போ உண்மையான தேவ பிள்ளைகளான இந்த தானியேலுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? உண்மையாக தேவனை ஆராதிக்கிற வாலிபனாகிய தானியேல் பெயரிலேயே ஒரு சோதனை அவனுக்கு ஏற்படுகிறது. அடுத்தபடியாக அவருடைய நண்பர்கள். முதலாவதாக அனனியா. அனனியா என்பதன் அர்த்தம் தேவன் கிருபை உள்ளவர். இப்போ அனனியாவின் அர்த்தம் என்ன? தேவன் கிருபை உள்ளவர். இந்த அனனியாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொடுத்த பெயர் சாத்ராக். சாத்ராக் என்பதன் அர்த்தம் அகூவின் கட்டளை அல்லது அகுவால் ஆளப்படுபவன். அகு என்றால் சந்திர தேவன். அகு என்றால் சந்திர தேவன். இப்போ சந்திர தேவனால் ஆளப்படுபவன் அல்லது சந்திர தேவனின் கட்டளை. இப்போ தேவன் கிருபை உள்ளவர் என்கிற பெயர் சந்திர தேவனால் ஆளப்படுபவன் என்கிற பெயராக மாற்றப்படுகிறது. அடுத்தபடியாக மீஷாவேல். மீஷாவேல் என்றால் தேவனைப் போல் யார் உண்டு. மீஷாவேல் என்பதின் அர்த்தம் தேவனைப் போல் யார் உண்டு. இந்த மீஷாவேலுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மேஷாக். மேஷாக் என்றால் அகூவை போல் யார் உண்டு. இப்போ இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றின தேவனைப் போல் யார் உண்டு என்கிற பெயரின் அர்த்தத்தை உடைய மீஷாவேலுக்கு மேஷாக் அகூவை போல் யார் உண்டு என்கிற பெயர் சூட்டப்படுகிறது. அடுத்தபடியாக அசரியா. அசரியா என்றால் தேவன் உதவி செய்கிறார் என்று அர்த்தம். தேவன் உதவி செய்கிறார். இந்த அசரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆபேத்நேகோ. ஆபேத்நேகோ என்றால் நேகோயின் தாசன். அதாவது நேகோயின் தாசன் என்றால் பாகாலின் குமாரன் என்கிற பெயர் இந்த அசரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி எபிரேய பெயர்களை உடைய இஸ்ரவேலின் தேவனுடைய பெயரோடு தொடர்புடைய பெயர்களை உடைய இந்த எபிரேய வாலிபர்களின் பெயர்கள் பாகாலின் பெயர்களை உடைய பெயர்களாக பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதாவது இஸ்ரவேலின் தேவனோடு உள்ள தொடர்பை மாற்றி பாகாலின் தேவனோடு இந்த வாலிபர்களை தொடர்பு படுத்துவதற்காக இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் நேபுகாத்நேச்சாருடைய இந்த நோக்கம் இந்த 4 வாலிபர்களிடத்திலும் நிறைவேறவில்லை. அவர்களுடைய பெயரை ராஜா மாற்றம் செய்த போதிலும் அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பொழுது தங்களுடைய பழைய பெயர்களை சொல்லியே அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மட்டுமில்லாமல் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போதிலும் அதை பற்றி அவர்கள் எந்த சட்டையும் செய்யாமல் தங்கள் தேவனோடு உள்ள தொடர்பிலே உறவிலே அவர்கள் முன்னால் எப்படி இருந்தார்களோ அதை காட்டிலும் அதிகமாக தொடர்புள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே தேவனோடு உள்ள தொடர்பை அவர்கள் விட்டுவிடாமல் அவர்கள் முன்னால் எப்படி ஜெபம் பண்ணினார்களோ அவ்விதமாகவே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை பின்பற்றி நடக்கிற வாலிபர்களாகவும் அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட போதிலும்
தாங்கள் யார் என்பதிலே அவர்கள் உறுதி உள்ள வாலிபர்களாக காணப்பட்டார்கள். இப்போ சில வேளைகளிலே வாலிப பருவத்திலே இருக்கிற நீங்கள் படிப்பு காரணமாக இன்னும் பல சூழ்நிலைகளிலே நாம் தேவனை அறியாத பிள்ளைகளோடு இன்னும் தூரமான இடங்களிலே தேவனை பற்றி அறியாத வாலிபர்கள் மத்தியிலே தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அந்த வாலிபர்கள் அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை சொல்லும் பொழுது உங்களை அவர்களுடைய தெய்வத்தின் பெயரால் அழைக்கக்கூட ஆரம்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து உங்களை வழி விலகச் செய்யவும் கூட அவர்கள் முயற்சி செய்யலாம். ஆனாலும் நாம் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே நாம் பெயர் மாற்றம் யார் என்ன சொன்னாலும் நம்முடைய உள்ளம் தேவனோடு உள்ள தொடர்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த வாலிபர்களாகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்திலே தான் தங்களை அவர்கள் காத்து கொண்டார்கள். வாலிப பருவத்திலே விருப்பம் போல் நடந்துவிட்டு அப்புறமாக வயதாகும் பொழுது தேவனை பின்பற்றி நடக்கலாம் என்று கூட சில வாலிபர்கள் நினைக்கிற இந்த காலத்திலே வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை என்கிற வேத வசனத்தை நினைவு கூர்ந்து சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைத்து பெயர் எப்படியாக யார் மாற்றம் செய்தாலும் பெயரில் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குரியதாக பாதுகாக்கப்பட வேண்டும். வாலிபர்களாகிய இந்த 4 பேரும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா தங்களுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையிலேயும் தேவனோடு உள்ள தங்களுடைய உறவை அவர்கள் இழந்து விடாதபடி அதை பலப்படுத்தி அதிலே உறுதியாய் இருந்ததினால் இந்த முதலாம் சோதனையிலே இந்த வாலிபர்கள் ஜெயத்தை எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் இரண்டாவதாக போஜனத்தில் அவர்களுக்கு வந்த சோதனை, போஜனத்தில் மாறுதல். இதை நாம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 5-17 வரைக்கும் உள்ள வசனங்களிலே காணலாம். ராஜா தெரிந்தெடுக்கப்பட்ட சில வாலிபர்களை பாபிலோனுக்கு கொண்டு வருகிறார். ராஜா இந்த வாலிபர்களுக்கு தான் உண்ணும் உணவிலே ஒரு பங்கை கொடுக்கவும் தான் குடிக்கும் திராட்சரசத்தில் ஒரு பங்கை அந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அவர்களை கலை உள்ளவர்களாக மாற்றி 3 வருட முடிவிலே தன் முன்னால் நிறுத்த வேண்டும் என்கிற கட்டளையை ராஜா சொல்கிறார். பொதுவாக இந்த ராஜா உண்ணும் உணவு சிறை கைதிகளுக்கு கொடுக்கப்பட்டதானால் அதை அவர்கள் ஒரு விசேஷித்த காரியமாக எடுத்து அதை அவர்கள் கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த வாலிபர்கள் தங்களை ராஜ போஜனத்தினாலே தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதிலே உறுதியாயிருக்கிறதை நாம் வேதத்திலே படிக்கலாம். ராஜாவினாலே இந்த வாலிபர்கள் எல்லாம் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேசு என்கிறவனுடைய வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிறார்கள். இப்போ தானியேல் அந்த பிரதானிகளின் தலைவனிடத்திலே போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொள்கிறான். பிரதானிகளின் தலைவனிடத்திலே இந்த தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் தயவு கிடைக்கிறது. பிரதானிகளின் தலைவனாகிய இந்த அஸ்பேனாஸ் தானியேலை நோக்கி, ராஜா கட்டளையை கை கொள்ளாமல் மற்ற வாலிபர்களை காட்டிலும் உங்களுடைய முகம் களையிழந்து காணப்பட்டால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவிப்பாரே என்று கூறுகிறார். அப்பொழுது இந்த பிரதானிகளின் தலைவனாலே இந்த 4 வாலிபர்களையும் விசாரிக்கும்படி நியமிக்கப்பட்ட மேல்ஷார் என்பவரை பார்த்து இந்த 4 வாலிபர்களும் புத்தியாய் பேசுகிறார்கள். 10 நாள் வரைக்கும் பருப்பு முதலான பருப்பும் தண்ணீரும் எங்களுக்கு குடிக்க கொடும். 10 நாள் முடிவிலே எங்களை சோதித்து பாரும். நாங்கள் களை உள்ளவர்களாய் இருந்தால் இதை உணவை எங்களுக்கு தாரும், இல்லையானால் உம்முடைய விருப்பப்படி செய்யும் என்று அவர்கள் இந்த விசாரிப்பு காரனிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். 2 காரியங்களினாலே அவர்கள் ராஜாவின் போஜனம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள்.
ஒன்று, தேவன் யூதர்களுக்கென்று தனிப்பட்ட போஜன நியமங்களை கொடுத்திருந்தார். தேவன் 10 கட்டளைகளை மோசையின் மூலமாக கொடுக்கிறார். அந்த 10 கட்டளையின் விளக்கங்கள் யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற அந்த ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இதிலே போஜனத்திற்கு அடுத்த காரியங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 47 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்தோமானால் எவைகளை அவர்கள் புசிக்கலாம், எவைகளை அவர்கள் புசிக்கக்கூடாது என்கிற கட்டளைகளை தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிறார். அதாவது தீட்டுள்ள எதையும் யூதர்கள் புசிக்க மாட்டார்கள். ஆனால் ராஜாவின் அரண்மனையிலோ தேவனால் தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட போஜன பதார்த்தங்கள் ராஜாவின் அரண்மனையிலே போஜனத்திற்காக வைக்கப்படும். அதுவும் அசைவ உணவு சம்பந்தமான காரியங்களிலே தான் அது அதிகமாக தேவன் ஒதுக்கி தள்ளின போஜன பதார்த்தங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆகவே அசைவ உணவை ஒதுக்கி தள்ளுவது, ஞானத்தோடு தள்ளுவது அவர்கள் அங்கு கடைபிடிக்கிறார்கள். அதாவது தேவன் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாலிபர்களுக்குள்ளே தேவன் அருளின ஞானம் இருந்தபடியினாலே அந்த தலைவனிடத்திலே அவர்கள் ஞானத்தோடு பேசுகிறார்கள். பருப்பு முதலான சைவ உணவை அவர்கள் தங்களுக்கு புசிக்க கொடுக்கும்படி அந்த தலைவனை அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே ஆரம்பத்திலேயே அந்த அசைவ உணவை தவிர்த்தால் இந்த சோதனையிலிருந்து தப்பலாம் என்கிறதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இப்போ முதலாவது காரணம், தேவன் அவருடைய நியாயப்பிரமாண கட்டளைகளிலே கொடுத்த புசிக்கக்கூடாது என்று கற்பித்த போஜன பதார்த்தங்கள் ராஜாவின் அரண்மனையிலே புசிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே அதை தவிர்க்கும்படியாக இந்த 4 வாலிபர்களும் தீர்மானம் பண்ணுகிறார்கள். இரண்டாவதாக, பாபிலோனிய போஜனம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனம். இவை இரண்டும் இஸ்ரவேலின் தேவன் அருவருப்பதும் தேவன் விரும்பாத காரியவுமாய் காணப்படுகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கக்கூடாது என்ற தேவனுடைய கட்டளைக்கு அப்பாற்பட்டதாக காணப்பட்டது. அதாவது பாபிலோனிலே அவர்கள் புசிக்கும் அசைவ உணவுகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய விக்கிரகங்களுக்கு படைத்துவிட்டு எடுத்து புசிப்பது வழக்கம். ஆகவே தான் அவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளிடத்திலே அவர்கள் ஞானத்தோடு பேசி தங்களை அந்த உணவு உண்ணாமல் 10 நாள் வரைக்கும் சோதித்து பார்க்கும்படியாய் ராஜாவினாலே நியமிக்கப்பட்ட விசாரணை காரணத்திலே அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இப்போ அவர்கள் மிகவும் புத்தி கூர்மையாக பேசி ஒரு பெரிய நெருக்கடியிலிருந்து தப்புவிக்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களுடைய பக்தியை அங்கீகரித்தார். பொதுவாக உலக பிரகாரமான மக்கள் பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க? ஊரோடு கூடி வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு சாப்பிட்ற இடத்துல இருந்தால் பாம்பின் நடுக்கண்டமும் சாப்பிடணும் அப்படின்னு கூட ஊரில் சில மக்கள் பேசுவாங்க. அதாவது நாம் இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குமோ அதையெல்லாம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு நம்ம மனசு தானே செம்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினைப்பாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் எல்லா விதத்திலேயும் தங்களை காத்து கொள்ளும்படி, அதாவது தேவனுடைய கட்டளைக்கு விருத்தமான எதையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சேர்க்கக்கூடாது என்பதிலே இவர்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள். ஆகவே தான் அசைவ உணவு, பொதுவாக வாலிப பிள்ளைகளுக்கு என்றால் அசைவ உணவு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்ற காரணத்தினாலேயே அந்த அசைவ உணவுகளை அவர்கள் தவிர்த்து சைவ உணவாகிய பருப்பு முதலானவற்றை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அதனாலே தேவன் அவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்காமல் இருக்கவில்லை. ராஜா
3 வருட முடிவிலே சோதித்து பார்க்கும் பொழுது இந்த 4 வாலிபர்களும் தான் ராஜ சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியுள்ள வாலிபர்களாக காணப்படுகிறார்கள். அறிவு புத்திக்கு அடுத்த காரியங்களிலே, ஞானத்துக்கு அடுத்த காரியங்களிலே ராஜா கேட்டவைகளுக்கெல்லாம் இவர்கள் ஞானத்தோடு பதில் கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பாபிலோன் தேசத்திலே இருந்த சகல சாஸ்திரிகளிலும் ஞானவான்களில் எல்லாவரிலும் 10 மடங்கு ஞானம் உள்ளவனாக ராஜா இந்த வாலிபர்களை காண்கிறார். காரணம் என்ன? அவர்கள் ஒரு சிறு காரியத்திலே, அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்த காரியங்களிலே தாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி தங்களை அவர்கள் காத்து கொண்டதினாலே தேவனும் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். இப்போ வாலிப பருவத்திலே தேவன் விரும்பாத செயல்களிலே நாம் தவறாக நடக்காதபடிக்கு, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்தின்படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் உங்களை காத்து நடப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்தி உன்னதமான ஸ்தானங்களிலே அமர்த்துவார். அதற்கு இந்த தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிற வாலிபர்கள் சாட்சியுள்ள வாலிபர்களாய் காணப்படுகிறார்கள். 3வது சோதனை, ஆராதனையில் மாறுதல். இதை நாம் தானியேல் 3, 6 ஆகிய அதிகாரங்களிலே காணலாம். இந்த ஆராதனையில் உள்ள மாறுதல் என்பது கௌரவத்திற்கு உரியதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுமாய் காணப்படுகிறது. அதாவது தேவனை ஆராதிப்பதிலே ஒரு மாற்றம். நியாயப்பிரமாணத்தின் சுருக்கத்தை பற்றி இயேசு கிறிஸ்து கூறும் பொழுது நியாயப்பிரமாணம் முழுமையும் 2 கற்பனைகளிலே, நியாயப்பிரமாணத்திலே 10 கற்பனைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளிலே அடங்கி இருக்கிறது. அதிலும் பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக என்பதுதான் முதலாம் பிரதான கட்டளை என்று இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். இப்போ இதுதான் மிகவும் பிரதானமான கட்டளை. இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை மீறுவதுதான் இந்த வாலிபர்களுக்கு வந்த 3வது பெரிய சோதனை. முதலாவதாக நேபுகாத்நேச்சார் பாபிலோன் மாகாணத்திலே தூரா என்கிற சமபூமியிலே 60 அடி உயரமும் 6 அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய பொற்சிலையை உருவாக்கி வைக்கிறார். உருவாக்கி வைத்துவிட்டு தன்னுடைய தேசத்திலுள்ள ராஜாக்கள், தேசாதிபதிகள், சகல அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு அறிவுரையை கூறுகிறார். கிண்ணரம், நாதசுரம், வீணை போன்ற சகல வாத்தியங்களும் முழங்கும் போது சமஸ்த ஜனங்களும் அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது ராஜாவுக்கு ஜனங்கள் செய்யும் மரியாதையாகவும் தன்னுடைய தெய்வத்திற்கு உள்ள பற்றை வெளிப்படுத்துகிறதாகவும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதை ஜனங்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆனால் இந்த வாலிபர்களுக்கு தெரியும், தேவன் 10 கற்பனைகளிலே முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்கிறது தேவனுடைய முதலாம் 2ஆம் கற்பனைகள். இந்த கற்பனைகளை கை கொண்டு வந்த
இந்த வாலிபர்கள் ராஜாவினாலே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், அதாவது ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் காணப்பட்டார்கள். அப்பொழுது கல்தேரில் உள்ள சிலர், அதாவது இந்த வாலிபர்கள் ராஜாவினாலே தேசத்தில் உயர்த்தப்பட்டதை கண்டு பொறாமைப்பட்ட மற்றவர்கள் ராஜாவினிடத்திலே வந்து இதை சொல்கிறார்கள். அதாவது ராஜா கூறின கட்டளையை இந்த வாலிபர்கள் நிறைவேற்றாதது தேச துரோக குற்றம் என்று இந்த வாலிபர்களை பற்றி பிராது பண்ணுகிறார்கள். அதாவது தேவனை பற்றின விஷயத்திலும் ராஜா கூறின கட்டளையையும் இந்த வாலிபர்கள் மதிக்கவில்லை என்று அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். ஆனாலும் இந்த எபிரேய வாலிபர்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்கிற வார்த்தையிலே அவர்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே ராஜாவினாலே இப்பொழுது அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிற வாலிபர்கள் அழைப்பிக்கப்படுகிறார்கள். ராஜா கோபத்தோடே இப்போதும் கிண்ணரம், நாதசுரம், வீணை, சுரமண்டலம் போன்ற கீதவாத்தியங்கள் முழங்கும் பொழுது நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் எரிகிற தீச்சூளையிலே போடப்படுவீர்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது இந்த வாலிபர்கள் ராஜாவுக்கு பதிலளிக்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்கிறதிலே இந்த வாலிபர்கள் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அதாவது இந்த எபிரேய வாலிபர்களுடைய தீர்மானங்களை நாம் கவனிக்க வேண்டியவையாய் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். 2, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். 3, விடுவியாமல் போனாலும் ராஜா நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். இந்த தீர்மானத்தை அவர்கள் உறுதியாக வெளியிடுகிறார்கள். தேவன் தங்களை விடுவிப்பார் என்கிற உறுதியான விசுவாசம் இந்த வாலிபர்களுக்குள்ளே காணப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதை இந்த வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் கடைபிடிக்கிறார்கள். விளைவு என்ன? ராஜா தீச்சூளையை 7 மடங்கு அதிகரிக்கும்படி கூறுகிறார். இந்த வாலிபர்கள் 3 பேரையும் தூக்கி கொண்டு போன பலசாலிகள் இந்த தீயின் வெப்பத்தினாலே கருகி இறந்து போகிறார்கள். ஆனால் இந்த வாலிபர்களை அவர்களுடைய சகல ஆடைகளோடும் தான் கட்டி தீச்சூளையிலே போட்டார்கள். ராஜா பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த 3 வாலிபர்களோடு 4வது ஒரு நபர் 4 பேருமாக தீச்சூளையிலே அவர்கள் உலாவினார்கள். ராஜா தன்னுடைய இருக்கையிலிருந்து எழும்பி மந்திரிமார்களை பார்த்து கேட்கிறார், 3 வாலிபர்களை அல்லவா தீச்சூளையிலே போடுவித்தோம், 4 பேர் தீச்சூளையில் உலாவுகிறார்களே, 4வது நபரின் முகம் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதே என்று ராஜா கூறுகிறார். ராஜா அந்த வாலிபர்களை வெளியே வரும்படி கூறுகிறார். ஆனால் தீச்சூளையிலே தூக்கி கொண்டு போனவர்களை பொசுக்கி போட்ட அந்த தீயின் ஜுவாலை இந்த 3 வாலிபர்களை எதுவுமே செய்யவில்லை. தீயின் கருகின வாசம் கூட இந்த வாலிபர்களுடைய சரீரங்களில் அடிக்கவில்லை என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அதனால் உருவான பலன் என்ன? ராஜா இந்த அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிறவர்களின் தேவனை ஆராதிக்காத நபர்களின் வீடுகள் எருக்களமாக்கப்படும் என்று சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி அந்த தேச ஜனங்களுக்கு ராஜா கட்டளையிடுகிறார். இந்த வாலிபர்கள் தங்களுடைய தேவனுக்காக வைராக்கியத்தோடு அவர்கள் உறுதியாய் இருந்ததினால் வாலிப பருவத்திலேயும் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடியினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த தேச ஜனங்களும் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு
அந்த தேசத்திலே உருவாக்கப்படுகிறது. மட்டுமல்லாமல் தானியேலுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ராஜாவாகிய தரியு அரசாண்ட காலத்திலே தானியேல் மிகவும் உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவனோடு கூட இருந்து பிரதானிகள் முயற்சி பண்ணுகிறார்கள். எந்த காரியத்திலேயும் தானியேலிடத்திலே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. விளைவு தேவனுக்கடுத்த காரியத்திலே மாத்திரமே குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்பதை அந்த பிரதானிகள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆகவே ராஜாவாகிய தரியுவினிடத்திலே வந்து 30 நாள் வரைக்கும் வேறு எந்த தேவனையோ வேறு எந்த நபர்களையோ சேவிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, தங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லக்கூடாது என்று இந்த பிரதானிகள் ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை வைத்து கட்டளை பிறப்பிக்கும்படி கூறுகிறார்கள். ராஜாவும் அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். ராஜா முத்திரை மோதிரத்தினால் முத்திரை வைக்கப்படுகிறது. ராஜா மோதிரத்தினாலே முத்திரை வைக்கப்பட்டால் அந்த கட்டளையை மாற்றக்கூடாது. இப்போது ராஜாவினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை அறிந்த பிறகும் தானியேல் தினம் தான் ஜெபித்து வந்தபடி 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகள், அதாவது ஜன்னல்கள் திறந்திருக்க அவன் ஜெபிக்கிற வாலிபனாய் காணப்படுகிறான். ராஜாவினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் தன் தேவனை தேடாமல் இருக்க இந்த வாலிபனாகிய தானியேலினாலே கூடாது. அதாவது அவன் தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட வாலிபனாய் காணப்பட்டான். ஆகவே தினந்தோறும் அவன் ஜெபித்த வண்ணமாக ஜெபிக்கிறான். இப்பொழுது ராஜாவினிடத்திலே இவனை பற்றி வந்து பிறாது சொல்லுகிறார்கள். ராஜாவே, நீர் வைத்த தாக்கீது மாற்றக்கூடாது. இந்த தானியேல் உம்மால் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதும் கூட அவன் தினமும் ஜெபம் பண்ணுகிறான். உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணாம அவன் தன்னுடைய தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறான். ராஜாவுக்கு தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் ராஜாவினாலே கட்டளை, முத்திரை மோதிரத்தினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே ராஜாவினுடைய கட்டளையை ராஜா கூட மாற்ற முடியவில்லை. தானியேலை சிங்க கபியிலே போடுகிறார்கள். ஆனால் ராஜா தானியேல் என்ன செய்கிறான்? சிங்க கபியிலே அவன் சுகமாய் உட்கார்ந்திருக்கிறான். ராஜாவுக்கு தான் ராத்திரி தூக்கம் வரவில்லை. அவன் புசிக்காமல் தன்னுடைய கீத வாத்தியங்களை எதுவும் கேட்காமல் அவன் தூக்கமில்லாமல் இருக்கிறான். அதிகாலையிலே எழும்பி ராஜா கெபியண்டையிலே வந்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டுக்கொண்டே வருகிறார். தானியேல் தேவனாலே பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறார். தானியேல் என்ன சொன்னார்? தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேலை தேவன் பாதுகாக்கிறார். ஆனால் அதன் பிறகு சம்பவித்தது என்ன? தானியேலை பற்றி யாரெல்லாம் கூறினார்களோ அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த சிங்க கபியிலே போடப்படுகிறது. அவர்கள் குகையின் அடித்தளத்தில் போவதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்களை பீறி போடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். தேவனை உண்மையாக ஆராதித்த தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களினாலே தேவனுடைய நாமம் அந்த பாபிலோன் தேசத்திலே மகிமைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த தேசத்து ஜனங்களும் தேவனை அறியக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாலிபர்களாலே உருவாக்கப்பட்டது. வாலிபர்களாகிய நாம், பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாலிப பருவத்தை எப்படி காத்துக்கொள்கிறீர்கள்? தேவனுக்குரிய வழிகளில் நடக்கிறீர்களா? உங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கும் போது உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளக்கூடிய வாழ்க்கை உங்களிடத்திலே காணப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு விசை என்ன செய்யுங்கள்? தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் இனியும் உங்களுடைய பரிசுத்தத்திலே வளருங்கள். இதுவரைக்கும் அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை பெறாத பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் தேவன் தானியேலை உயர்த்தினது போல தேசத்தில் 3வதாவனாக அவன் உயர்த்தப்படுகிறான். உங்களை கூட தேவன் உயர்த்த, உன்னதமான இடங்களிலே அமர வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். இந்த தானியேல் அவனுடைய நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த 3 சோதனைகளிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு படிப்பினையை நாம் பார்த்தோம் என்றால், நாம்
நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் வசனத்தின் அடிப்படையிலே சோதித்து, இது தேவனுடைய பார்வைக்கு பிரியமானது தானா, வேத வசனத்தில் கூறப்பட்ட வார்த்தைகளுக்கு உகந்தது தானா என்பதை நாம் சோதித்து பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. தங்களுடைய ஆத்துமாவை மேன்மையாக கருதி சரீரத்தையும் ஜீவனையும் அற்பமாய் எண்ணின வாலிபர்கள் தங்களை தேவன் பாதுகாத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்கள் தேசத்திலே உயர்த்தி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல நாமும் நம்முடைய சோதனை நேரங்களில் தேவனை நம்பி விசுவாசித்து தேவனிடத்திலே முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் நாம் அவரை அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்போமானால் நமக்கு நேரிடுகிற எல்லா சோதனைகளிலும் தேவன் நம்மை விடுவித்து பாதுகாப்பார், உயர்த்துவார். நம் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிற கருவிகளாக தேவன் உங்களையும் உபயோகப்படுத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தேவன் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. தானியேலும் அவன் நண்பர்களைப் போல சோதனைகளின் மத்தியிலும் நாம் சோர்ந்து விழுந்து விடாமல் தேவனை பற்றி உறுதியாக பற்றி கொள்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, தானியேலையும் அவர் நண்பர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளையும் அதிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அவிதமாய் பாதுகாத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த வழிகளிலே நடக்கவும் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே தாங்கள் செய்வது ஆண்டவரே நேர்மையானது தானா, ஆண்டவர் விரும்புகிற பிரியமான காரியங்கள் தானா என்பதை சோதித்து ஆண்டவருக்கு பிரியமான சாட்சிகளாய் வாழ எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு தேவரீருடைய வழிகளிலே நடக்கவும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படவும் எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. இந்த வாலிப பருவங்களிலே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை காட்டி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய குரலை கேட்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் உம்முடைய குரலை கேட்டு உமது வழிகளில் நடக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினுடைய எந்த தாக்கங்களும் எங்கள் பிள்ளைகளையோ எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தின் நபர்களையோ எங்கள் சபை விசுவாசிகள் ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள யாரையும் அணுகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் தேவரீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களையும் கர்த்தர் வேலியடைத்து காத்துக்கொள்வீராக. உம்முடைய வருகைக்காய் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பிரியமான சாட்சிகளாய் எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும்படி ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகாமல் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஆண்டவரே விசுவாசிகளாய் சாட்சிகளாய் காணப்பட எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தாரும். இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை தொடர்ந்து மறைத்து காத்துக்கொள்ளும். சத்துருவானவன் எந்த விதத்திலும் எங்கள் பிள்ளைகளை வஞ்சியாதபடிக்கு, உலகம் மாமிசம் பிசாசு எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தரே பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.